கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரியங்கா. என் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. எனக்கு 2 ப்ரெஸ்ட்லையுமே எனக்கு கட்டி இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் அதை செக் பண்ண போனோம். இப்போ டாக்டர் சொன்னாங்க, ஒரு கட்டி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அது அது கேன்சராக இருக்குமோன்னு யோசிக்கிறோம், பயாப்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பயாப்சி கொடுத்துட்டு சரி இந்த ப்ரேயருக்கும் தனியாக தான் வந்தேன். வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வந்தேன். அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி பிரெஸ்ட்டில் ஒரு சிறு கட்டியோடு வந்திருக்காங்க, அவங்க அது கேன்சராக இருக்குமோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பரலோகத்துலேருந்து ஒரு அக்னி அந்த கட்டியை இப்பொழுது எரிக்குது, அந்த கட்டி நார்மலாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அந்த கட்டி நார்மலான கட்டி, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பிரைஸ் லார்ட். என் பேர் ஜெயக்குமார். அண்ணன் மங்கள வார்த்தை மூலம் சொல்கிறாரு, வீடு வாசல பிள்ளைக்கு ஒரு புதிய வீட்டை இந்த ஆண்டில் தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுவரையும் வீட்டுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. 15க்கு 10 சின்ன ஷீட் போட்டு வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் அதிலேருந்து அந்த வார்த்தையை கொண்டு ஜபிக்க ஆரம்பித்தேன். அதே போல் இந்த ஆண்டில் அந்த வீட்டை கட்டி எனக்கு கேட்டால் 5 நாள் இருக்கும்போது என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். 4 நாள் இருக்கும்போது என்னுடைய மாமனார் மறிச்சு போயிட்டார். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனாலும் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். அவர் வார்த்தை கொடுத்தார். இங்கே இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னாச்சு, ஏசாயா 32:18 என் ஜனங்கள் சமாதான தாபனங்களையும் நிலையான வாசனங்களையும் குடியிருக்குன்னு சொன்னார். கர்த்தர் செய்த அதிசயங்கள் அற்புதத்துக்கு கொடான கொடி இருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுது நாம் இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். கடந்த நாட்களில் உங்கள் வீட்டு உங்கள் அம்மாவை நாயை பன்னி குரங்கு இப்படியெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். நீ சொல்லணும், இல்லை நான் குரங்குல கோவத்தில் சில நேரத்தில் அப்படி தான், அதான் பிசாசு அப்படின்வாங்க, பேய் இந்த இடத்துல இது போயிருன்னுவாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு நம்ம கொடுக்குற குடைச்சல், நம்ம கொடுக்குற எரிச்சல்ல வெக்ஸாகி போய் இப்படியெல்லாம் சொல்லணும். நீங்கள் சொல்லணும், நான் குரங்கு இல்லை, நான் நாய் இல்லை, நான் பேய் இல்லை, என் கர்த்தருடைய கரத்திலே நான் அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம்னு தைரியமாக ஒருத்தங்கிட்ட நீங்கள் சொல்லணும்னா அந்த அலங்காரம் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமா. எனக்கு அடிக்கடி எங்கள் அம்மாட்ட முன்னாடியெல்லாம் சொல்லுவேன், எல்லாரையும் வெள்ளை வெள்ளையாக பத்து போட்டிங்கம்மா, என்னை மட்டும் கருப்பாக பத்து போட்டிங்களம்மா, எனக்கு மட்டும் ஏன் உங்கள் சாயல் வரல? எங்கள் அம்மா நல்ல கலராக இருப்பாங்க, ஆமாம் மலையாளி அம்மா மாதிரி இருப்பாங்க, ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப அட்டை கருப்பு. அப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கள் அம்மா மாதிரி கலராக இருப்பாங்க, நான் மட்டும் கருப்பாக இருப்பேன். எல்லாரும் எங்கள் சொந்தத்தில் அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்க அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்க? அவங்க அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கணுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவேன், என்னை கருப்பா பத்து போட்டிங்களாம்மான்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் நான் இந்த வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு ஒரு நல்ல பேர் வச்சிங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றின்னுவேன். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய பேர் சிறிய புஷ்பம்,
தங்க புஷ்பம், மேரி ஓமனா, அப்புறம் மரிய சேவியர், இயேசுராஜு, ரோஸ்லி, இப்படி தான் எல்லாருடைய பேர், சரியா? ஆனால் எனக்கு மட்டும் ஆண்டவர் கிருபையா எங்கள் பெற்றோர்கள் மூலமாக ஸ்டீஃபன் அப்படின்னு பேர் வச்சார். ஆமேன். ஸ்டீஃபன்னா என்ன தெரியுமா? கிரீடம் அப்படின்னு அர்த்தம். இந்த வசனம் எனக்காக தான் பைபிள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம். ஆண்டவருடைய கையில் ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும். சிலர் உங்களுக்கு கிரீடம் எல்லாம் வைப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க? கிரீடம் வைப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் இந்தியா, மிஸ்டர் இந்தியா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீடம் வச்சு தான் அவங்கள ஹானர் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கையில் நீங்கள் இருக்கும் பொழுது சாதாரண கிரீடம் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். ரொம்ப டெக்கரேட்டிவ் க்ரௌனாக இருப்பீங்க. க்ரௌன் வேற, டெக்கரேட்டிவ் க்ரௌன் வேற. க்ரௌனே மேன்மையானது, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜோடித்து அலங்காரம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் அதை உங்கள் மனசில் எப்போவுமே நினைக்கணும். உங்களுக்குள்ளால தயவு செய்து தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது. அது என்ன ஆகுன்னா உங்கள் வளர்ச்சி பாதிச்சிடும். நீங்கள் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். ஆனால் இந்த தாழ்வு மனப்பான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு எப்படி இதை செய்ய முடியும், எனக்கு என்ன தாளந்து இருக்குது, எனக்கு என்ன திறமை இருக்குது, நான் இதை எப்படி செய்ய முடியும், எப்படின்னு கேள்வியே கேட்காதீங்க. உங்களுக்குள்ளால இன்னைக்கு ஒரு ஃபெய்த்தை டெவலப் பண்ணும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டு. உங்களுக்கு முடியலைன்னு தெரியுதில்ல, அப்போ முடிச்சு வைக்கிற ஒருவரை கூட ஏன் சேர்த்துக்க கூடாது? ஆமேன். ஆமாம். இப்போ ஒருத்தன் ஒரு கம்பெனி தொடங்குறான்னா ஃபினான்ஷியலாக அவன் சவுண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஒரு ஃபண்டிங்க்குன்னு ஒரு பார்ட்னரை சேர்த்துக்குவோம். அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு தெரியுது நம்ம இந்த விஷயத்தில் வீக்கு, நமக்கு திறமை இருக்குது, இந்த ஃபீல்டில் அனுபவம் இருக்குது. அப்போ ஒன்று இல்லை, என்ன இல்லை, ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை சக்ஸஸாக பண்ணுறதுக்கு நம்மள ஒரு இன்வெஸ்டர் நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு நல்லா வியாபாரம் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு பலன் இல்லை, உங்களுக்கு தைரியம் இல்லை, எதையும் சாதிப்பன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்பிக்கையின் நங்கூரமாக இயேசு உங்களோட இணைச்சிடணும். இந்த தாவீதனுடைய சக்ஸஸுக்கு பின்னணியில் பார்த்தாச்சுன்னா நான் எப்போவுமே யோசிப்பேன், அவன் ஆண்டவரோட்டு தன்னை தனிமைப்படுத்தி பேசுகிறதாவே பார்க்க முடியாது. என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு பலன் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறான்? பலனை கொடுக்குற ஆண்டவரை கூட சேர்த்துக்கிறான். என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்கிறான். கர்த்தர் என் பலன்றான், கர்த்தர் எனக்கு கேடகன்றான். அப்படின்னா தனக்கு பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் என்னை யார் வேணாலும் எப்போ வேணாலும் அழிச்சிடலான்ற நினைக்கத்தில் நேரத்தில் அந்த பாதுகாப்பு கொடுக்குற ஆண்டவரை கர்த்தர் என் கேடகம். அவனை எல்லாரும் கேவலமாக பேசும்போது கர்த்தர் என் மகிமை அப்படின்ற. அப்போ பாருங்க, எங்கெல்லாம் அவன் வீக் ஆகுறானோ அங்கெல்லாம் அவனை சக்ஸஸ் பண்ணுற ஆண்டவரை கூடவே சேர்த்துட்டு ஓடுனான். அதனால தான் ஆடு மேய்ச்சவன் அரசனான. நம்ம அப்பப்போ ஆண்டவரை கலட்டி விட்டுட்டேன்னா நம்ம தனிமரம் ஆயிடுவோம். ஆண்டவரை கலட்டி விட்டோன்னா ஒருத்தன் உள்ளே வந்துடுவான். அவன் உள்ளே வந்துட்டான்னா ஒன்று அழிக்கிறதுல தான் இருப்பான். அன்னைக்கு சவுல் என்பவன் இந்த ஆண்டவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக தான் இருந்தான். எப்போ ஆண்டவரை கலட்டி விட்டுட்டு அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரியை தேடி போனானோ அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவருடைய மகிமையின் கிரீடம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டதான். அதன் நிமித்தம் சவுலனுடைய குடும்பமே நாளுக்கு நாள் பலவீனப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கின பொழுது அவன் நாளுக்கு நாள் பலத்தான். அப்போ நம்முடைய பலமும் பலவீனமும் நம்ம கையில் தான் இருக்கு. ஆண்டவர் உன்னை பலசாலியாக வச்சிருக்கிறார். அவரை கலட்டி விட்டுட்டேன்னா அடுத்த நிமிஷத்தில் கிரீடம் உன்னை விட்டு எடுக்கப்படும். நம்ம எல்லாரும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் உங்கள் ஃபீல்டில் நீ தான் கிங்காக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சொல்கிறார், உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏறி வர பண்ணி. அப்படின்னா உன் ஃபீல்டில் உன்னை தான் டாப் பொசிஷன், ஸ்தானம் அப்படின்னாச்சுன்னா பொசிஷன் அர்த்தம். உன்னை உயர்ந்த பொசிஷனில் ஏற்றி உட்கார வச்சு
யாக்கோபின் சுதந்திரங்களினால உன்னை அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கிற ஆண்டவர், அந்த ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய கையில் அலங்காரமா இருக்கணும்னா நமக்குள்ள சில டெக்கரேஷன், சில அலங்காரங்களை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இல்லை உங்க அலங்காரம், நீங்க போட்டிருக்கிற அழகான நகைகள்ல இல்லை அலங்காரம். இதெல்லாம் தாண்டின சில அலங்காரங்கள் இருக்கு. இந்த அலங்காரங்களை ஆண்டவர் குறையா சொல்லல, தப்பா சொல்லல, இவை எல்லாம் இருக்கணும். ஆனா இந்த அலங்காரங்கள் சில நேரங்கள்ல ஆண்டவரை கலட்டி விட வச்சிரும். ஆனா ஆண்டவரை கலட்டி விடாத அளவுக்கு சில அலங்காரங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அலங்காரங்களை இன்னைக்கு சுருக்கமா சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இதுக்குள்ளதான் உங்க எதிர்காலமே இருக்கு, இதுக்குள்ளதான் உங்களுடைய உயர்வே இருக்கு, இதுக்குள்ளதான் நீங்க பரலோகத்துக்கு போவதற்கான வழிகள் இருக்கிறது. எனவே இன்னைக்கு அந்த சில அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எதெல்லாம் அலங்காரம்? எந்த அலங்காரத்தை நம்ம காத்துக்கிட்டாச்சுன்னா கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருந்து ஜொலிக்க முடியும். எந்த அலங்காரத்தை காத்துக்கிட்டா கர்த்தர் கொடுத்த மேன்மையை மேலும் மேலும் பெருக பண்ண முடியும் என்பதற்காக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டியது பரிசுத்தம். உங்களுக்கு பெரிய அலங்காரம். ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:2 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்ப நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்காக இங்க வந்திருக்கிறோம். இங்க வரும் பொழுது அவர் ஒரு பரிசுத்தர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல என் பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். உன்னுடைய அலங்காரம் எதில் இருக்குதுன்னா உன் பரிசுத்தத்தை பொறுத்து தான் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விலையுயர்ந்த செண்டெல்லாம் பாட்டிலெல்லாம் அடிக்கிறதுனால நம்ம வாசனை பொருந்தினவங்களாக இருப்பேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி நம்முடைய வாசனையை மற்றவர்களுக்கு கொண்டு போகிற அந்த லீபனோனின் வாசையை போல வாசனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல நீ கர்த்தர் நாட்டின சந்தன மரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தன மரம் அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ விலையேற பெற்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் தான் உங்களுக்கு முதன்மையான அலங்காரமாக இருக்க கடவுள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசுத்த அலங்காரத்தோட ஆண்டவரை தொழுது கொள்ளணுமா. அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுது மட்டும் பரிசுத்த அலங்காரம் இருந்தால் போதாது, நீ வேலைக்கு போகும்போது அங்கே பரிசுத்த அலங்காரம் இருக்கணும். நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும். உங்களை பார்க்கும் பொழுதே அவங்க கையெடுத்து கும்பிடணும். அது எப்போ கும்பிடுவாங்க தெரியுமா? நம்முடைய செய்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பார்வைகள், இது ஒவ்வொன்றும் இவனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், இவன் உண்மையிலே கிறிஸ்தவன் என்கிறதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறதா இருக்கணும். அப்போ அநேக இடங்கள்ல உங்க சாட்சி உள்ள நடக்கைகளினால உங்க புருஷனை ஆதாயம் பண்றது மட்டும் இல்லை, உங்க சாட்சி உள்ள நடக்கையினால உங்க கூட வேலை செய்யறவங்க நிறைய பேர் நீங்க ஆதாயம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைக்கு இந்த உங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற எந்த காரியம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுறணும். பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற காரியம் எது உங்களுக்கு முன்னால இருக்குதுன்னு தெரியுதோ அதெல்லாம் தவிர்க்கணும். அந்த இடத்தை தவிர்க்கணும், அந்த உறவுகளை தவிர்க்கணும், அந்த பேச்சை தவிர்க்கணும், அவங்க கூட கான்வர்சேஷனை தவிர்த்துறணும். அதெல்லாம் போக போக என்ன ஆகுன்னா, எப்படி சவுலிடமிருந்து அந்த கிரீடத்தை வைத்து ஆண்டவர் வெளியேறினாரோ அதே போல நமக்குள்ளால இருக்கிற கிரீடத்தோடு தான் ஆண்டவர் வெளியே போவார். அப்போ நமக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். எப்போ ஒரு மனுஷன் வெக்ஸாகி பேசுவான் தெரியுமா? அவனுக்குள்ளால இருக்கிற நம்பிக்கை இழக்கும் பொழுது தான் அவன் வெக்ஸாகி பேசுவான். அவனுக்குள்ள நம்பிக்கையின் தெய்வமாகிய இயேசு அவனை விட்டு வெளியேறும் பொழுது அவனுக்குள்ளால இப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தைகள் வரும். பொதுவாக நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தார் அதை நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் டாக் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
அது ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆண்டவர் உங்கூட இருக்கணும். ரட்சிப்பு அப்படின்றது ஒரு நாள் அல்ல. ஞானஸ்தான உடன்படிக்கை என்பது அன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அதோட விடுகிறதல்ல. அனுதினமும் நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கணும். அனுதினமும் ஆண்டவருக்குள்ள அந்த உடன்படிக்கையை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், நீங்கள் பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று பிழைத்து வருகிற ஒரு அனுபவம். அதுவும் நிறைய பேருக்கு அந்த ஞானஸ்தான உடன்படிக்கை ஏதோ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இல்லைங்க, அது ஒரு பயங்கரமான ஒரு விழா. பரலோகம் உங்களோடு இணைகிற ஒரு விழா. பரிசுத்த ஆவியான உனக்குள்ள அமருகிற ஒரு விழா. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு இயேசுவோடு கூட இணைந்து எழும்புகிற ஒரு விழா. அந்த விழாவுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். எனக்கு கிருபாசனம் சர்ச்சுன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும், எங்கள் ஊரில் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அங்கே சாது ஐயா, சாது ஜேஸ்தாசன், அவர் தான் பெரியவர். அவங்க இதெல்லாம் பரிசுத்தவானே சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பேர் கூட சொல்ல மாட்டேன். ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க, சாது ஐயான்னு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா பரிசுத்தவான்கள் எல்லாம், அவங்க எல்லாம் தான் பரிசுத்தவான். நான் கேத்தலிக்கில் இருக்கும்போது கிருபாசனம் பாஸ்டர் ஒருத்தர் எங்கள் சாந்தோமில் இருக்கார், எங்கள் வீட்டு பக்கத்தில். எங்கள் ஸ்டீஃபன் கேப்ஸை டெய்லி வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு இயேசுவை பற்றி சொல்லுவார். நான் ஒரு நாள் கேட்டேன், பாஸ்டர் நான் கிறிஸ்டியன் தான், இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேறு எங்கேயாவது போய் நீங்கள் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல, எனக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை பற்றி தெரியாதுன்னுவார். என்ன சொல்லுவார்? உனக்கு இயேசுவை தெரியும், ஆனால் இயேசுவை பற்றி தெரியாது. உனக்கு இயேசுவை பற்றி சொல்ல தான் நான் வந்திருக்கிறேன், இயேசுவை சொல்லுகில்ல, அவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணுவார். எப்போவுமே நம்ம சில நேரங்களில் ஒருத்தர் சிலர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒதுங்கிடக்கூடாது. இயேசுவை கொடுக்கறது வரைக்கும் நீங்கள் அதில் அடங்கவே கூடாது. ஆனாலும் அவருக்கு நல்லா தெரியுது, இவன் இன்டைரக்டாக நம்மளை ஒதுக்குறான்னாலும் இந்த ஆத்துமாவை டார்கெட் பண்ணி எப்படியாவது வாரத்துக்கு 3 நாளாவது வந்து 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 ஒரு நாள் திடீர்னு சொல்கிறாரு, கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு ரெடியாக இருக்கு. நானும் நிறைய வாட்டி உங்களுக்கு சுவிசேஷன் சொன்னாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சாது ஐயா வந்து கிருபாஸ் அங்கே ஊரில் இருந்து வர்றாரு. உங்களுக்கு கூடம்பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது. அங்கே வந்து அன்னைக்கு ஒரு ஞானஸ்தான உடன்படிக்கை இருக்குது. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஞானஸ்தானத்தை பற்றி எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். அப்போ அவர் ஒரு ஜங்ஷனில் சொன்னார், இயேசுநாதருக்கே ஞானஸ்தானம் அவசியப்பட்டதுன்னா உனக்கு வேணுமா வேண்டான்னு முடிவு பண்ணிக்கணும். அந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. இயேசுநாதர் பரிசுத்தமே உருவான தெய்வம், அவருக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. அவர் கணவன் மனைவி உறவில் வந்த பிறந்தவரும் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆகி அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த அனுபவத்தில் உள்ள இயேசு இது நிறைவேற்றப்பட வேண்டிய நீதி அப்படின்னு சொல்லி அவன் வேண்டான்னு சொன்னதுக்கு பிறகு, யோவானே நான் என்ன அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது கூட, இப்போதைக்கு விட்டு கொடு, இது நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ நீதி. இது சொன்னார்ன்ன உடனே எனக்கு பயம் கொடுத்துருச்சு. இயேசுநாதருக்கே ஞானஸ்தானமா? அப்போ தான் இயேசுநாதர் எப்படி அது வரைக்கும் இயேசுநாதரை சர்ச்சில் கொண்டு தெளித்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் கொண்டு போய் இயேசுநாதருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி சர்ச்சில், அதாவது பிரதிஷ்டை, அது ஞானஸ்தானம் இல்லை, பிரதிஷ்டை, பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுறது தான். அப்புறம் சொன்னார், இயேசுநாதர் 30வது வயதில் வந்து எனக்கு எல்லாம் ஊழியத்துக்கு போக்கு முன்னாடி இப்படி வந்தார் எடுத்தாருன்னு எல்லாம் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் எனக்குள்ளால ஒரு ஆசை, என் மனைவி எப்படா இவர் ஞானஸ்தானம் எடுப்பார். ஆனால் அவங்க எல்லாம் அந்த காலத்திலே மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து சிஎஸ்ஐயில் மெம்பர்ஷிப் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பக்கா பந்தேகோஸ், அந்த காலத்தில் ஜோப்பரேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். என் மாமியார் வந்து என்னுடைய மனைவியை சர்ச்சில் காலையில் சிஎஸ்ஐ கோயிலில் ஆராதனை முடிஞ்ச உடனே நேராக கொண்டு போய் ஜோப்பரேன்னு சொல்லுவாங்க, பாய் ஓலை பாய் தான் கிடக்கும், அங்கே கொண்டு வச்சு இந்த காலத்து மாதிரி கீபோர்டு பேடு ட்ரம்ஸ் எல்லாம் கிடையாது, ஒன்லி கொட்டு தான் இருக்கும். கொட்டு 2 சிங்கி இருக்கும், ஜாலராக இருக்கும், இது 3 தான். இதை வச்சுட்டு ஆராதனை நடக்கும் பாருங்க, அபிஷேகத்தில் ஜனங்கள் எல்லாரும் துள்ளுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் என்னுடைய மனைவி, அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த ஜான்சன் பாஸ்டருடைய சர்ச்சு நீங்கள் வந்தே ஆகணும்னு என்னை கூப்பிட்டு போனாங்க கொட்டாரத்தில். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தில் வேடிக்கை பார்க்க போகிறவங்களோட அன்னைக்கு அபிஷேகத்தை வாங்கிடுவான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட என் மனைவிக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு ஒரே சந்தோஷம்.
அன்னைக்கு நடந்த ஞானஸ்தான ஆராதனை பார்த்தீங்கன்னா தடபுடலாம் ஒருத்தனை ஒரு மாப்பிள்ளையை எப்படி அலங்கரிப்பாங்களோ அதுபோல் கொண்டு போகிறது, ஞானஸ்தானம் முடித்து அவங்கள பொதிஞ்சு கொண்டு போகிறது, எல்லாரும் ஆராதிக்கிறது. உண்மையில் அந்த இன்னைக்கு என் கண்ணு முன்னால் அந்த கிருபாசனம் கோடம்பாக்கம் அந்த ஞானஸ்தான ஆராதனையை முன்னால் நிற்குது. அந்த மகிமையான அந்த பரிசுத்தவான் கையில் ஞானஸ்தானம் எடுக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எனக்கு இந்த ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கல, இன்னும் எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு ஆல்ரெடி சர்ச்சில் ஞானஸ்தானம் சின்ன பிள்ளையில கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு மகிமையே நீங்கள் இழக்கிற ஒரு அனுபவம். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் வைக்கிறாரு, இயேசுநாதருக்கே ஞானஸ்தானம் அவசியப்பட்டதுன்னா உங்களுக்கு அவசியமா? என்ன மனம் திரும்ப வச்சது அந்த ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில் தான் நான் போய் ஞானஸ்தானம் எடுப்பேன். அடுத்தது நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே ஒரு நல்ல பரிசுத்தவான் கையால் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ பேருக்கு நான் என் கையால் ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் என்ன உண்டு என்று என் பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க இந்த வேளையை என் பிள்ளைகளுக்கு தார். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாகும், உம்முடைய கையில் ராஜ முடியாக இருக்கிற நாங்கள் எப்போதும் இந்த பரிசுத்த அலங்காரத்தை காத்து கொள்ளுகிற கிருபையே என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எந்த ஒரு சூழ்நிலையும் உலகமா ஆண்டவரான்னு வரும் பொழுது, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேண்டாப்பா, இந்த உலகமோ இந்த இச்சைகளோ எனக்கு வேண்டாப்பா, நீங்க தான் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களை இறுக பற்றி கொள்கிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களை தங்களோட இணைச்சி பிடிச்சு கொண்டு ஓடுகிற ஒரு கிருபையை தாங்கப்பா. உங்களை கலட்டி விட்டுறக்கூடாதுப்பா. மரியாள் ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல என் பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளுகிற கிருபையை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ண. அப்படி உம்முடைய கையில் அலங்காரமான கரமாய் இருக்கும் பொழுது, ராஜ கிரீடமாய் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வாழ்க்கைப்படுவோம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, வாழ போய் இன்னும் வாழாமல் இருக்கிற என் பிள்ளைகள் இனி வாழ்க்கைப்படுவார்களாக. கர்த்தர் இவர்கள் மேல் பிரியமாயிருப்பீராக. இனி இவர்கள் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படட்டும். இவர்கள் தேசம் வாழ்க்கைப்படட்டும். ஆண்டவர்களுடைய குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும். சுவாமி, எதிலெல்லாம் பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து கிடக்கிறாங்களோ ஆண்டவரே அதெல்லாத்தையும் மறுபடியும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் சந்தோஷப்படுத்தும். சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தவர்களே, உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படும். எதெல்லாம் என் பிள்ளைங்க இன்னும் எனக்கு நடக்கல கிடைக்கலன்னு இருந்தாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு தருவீராம். அடுத்த புதிய வருஷத்திற்கு இவர்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அமெரிக்க தேசத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் சிறப்பு உபவாச கூடுகை. அன்பானவர்களே, வருகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நியூ ஜெர்சியில் அமைந்துள்ள சென்ட் மேத்யூஸ் எபிஸ்கோபல் சர்ச் நம்பர் 167 ஸ்பிரிங் வேலி ரோட், பிராமஸ், நியூ ஜெர்சி 07652 என்ற முகவரியில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இக்கூடுகையில் அநேக மக்கள் கலந்து கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். வியாதியிலிருந்து சுகம் கிடைத்தது, விசா பிரச்சனைகள் நீங்கியது, புதிய வேலைவாய்ப்பிற்கான வாசல் திறந்தது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது. ஆகவே இந்த வருடமும் இக்கூடுகையில் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த கூடுகையில் கலந்து கொள்ள உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் உற்சாகப்படுத்தி அழைத்து கொண்டு வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கூட்ட முடிவில் யாவருக்கும் சிறப்பு தனி ஜெபம் ஏறெடுக்கப்படும். அன்பின் விருந்தும் பரிமாறப்படும். மேலும் பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை தவறாமல் அழைத்துக் கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைகளுக்காக சிறப்பு தனி வகுப்புகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இக்கூடுகையில் கலந்து கொள்ள எங்களது இணையதளத்தின் மூலம் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது
திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து இப்பொழுதே உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள பிரதர் பிரதீப் குமார் +1 347 671 5190 மற்றும் பிரதர் ஜேக்கப் செல்வராஜ் +1 917 595 0404. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.